அண்ணா எனக்கு ஒரு டவுட். ஆரம்பிச்சிட்டியா? சொல்லுப்பா. இப்போ நமக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போவோம், அவர் என்ன சாப்பிட சொல்லுவாரு? அவர் என்ன சாப்பிட சொல்லுவாரு? இப்போ கஞ்சி குடிங்கம்பாரு, பிரெட்டு சாப்பிடு, பன்னு சாப்பிடுன்னு சொல்லுவாரு. சரி, அப்போ பன்னு நல்லது தானே? நல்லதுதான். ஆனியன்? ஆனியன் ஹார்ட்டுக்கே நல்லதுங்கிறாங்களே. அப்போ தக்காளி? தக்காளி வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறாங்க. அப்போ சீஸு? சீஸ் வந்து செரிமானத்துக்கு நல்லதுங்கிறாங்க. அப்போ சிக்கனு? சிக்கன்ல புரோட்டீன் அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து பர்கர்னு ஒன்று தராங்கல்ல, அது சாப்பிட்டா மட்டும் ஏன் கெட்டதுன்றாங்க? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சினிமா பாப்பியா? ஓ, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கட் அடிச்சு பார்த்துட்டு இருக்கேன், இன்னமும் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கா? இருக்கேன். சோஷியல் மீடியால இருக்கியா? எல்லாத்துலயும் ஒரு பேஜ் ஓபன் பண்ணிட்டு அதுல தான் குடியா இருக்கேன். அப்ப உன் கருத்தையும் நீ எல்லாருக்கும் சொல்ற, மற்ற கருத்தையும் அதுல தெரிஞ்சுக்கிறியா? ஆமா. அரசியல் நியூஸ் பாக்குறதுண்டா? அதுல நிறைய கட்சியோட கொள்கை எல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் கேட்டிருக்கேன். எது நல்லதுன்னு பார்த்து அதுக்கும் ஓட்டு போட்டிருக்கேன். கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆட்சின்னு. ஆமா. அதுதானே மக்களுக்கான திட்டங்கள்லாம் கொடுக்குது. ஆமா, கரெக்ட். இப்ப சினிமா, சோசியல் மீடியா, அரசியல், ஆட்சி எல்லாம் தனித்தனியா பாத்தியா? ஆமா. நல்லா இருக்கா? நல்லா இருந்தது. இப்ப சினிமால பேர் எடுத்து சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அரசியலுக்குள்ள வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்கு? பர்கரே நல்லா இருக்கும்ண்ணே, இது வேணாண்ணே, நல்லா இருக்கு, கேவலமா இருக்கு.